நம்மளை சுற்றி எல்லாமே நெகட்டிவிட்டியாகவே இருக்குல்ல. ஒரு சாதாரண ஒரு ஃப்ரீ டைமில் பேசுகிறது கூட சுற்றி எல்லாமே காசிப் தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஆனால் இவ்வளவு ஏன் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இதை பண்ணாத அதை பண்ணாத அது இருக்குது இது இருக்குது, ஃபியர் ஃபேக்டர் தான் அதிகமாக இருக்குது. இப்படி தான் நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்கள். பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். முடி வெட்ட போகிறோம், முடி வெட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஹேர் கட் செம்மையாக இருக்குது எப்படி இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், சாரீ பிரைட்டான ஒரு சாரீ வியர் பண்ணிட்டு போகிறோம், யாராச்சும் ஒருத்தவங்க வந்து சாரீ செம்மையாக இருக்குது எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்ல. திஸ் இஸ் நாட் அபவுட் கெட்டிங் அட்டென்ஷன், திஸ் இஸ் நாட் அபவுட் ஈவன் சம்மன் இஸ் நோட்டிசிங் அஸ், திஸ் இஸ் நாட் அபவுட் செல்ஃப் ப்ரைசிங், திஸ் இஸ் ஒன்லி அபவுட் யூனிக்னஸ். தனித்துவமாக இருக்கணும், 1000 பேர் மத்தியில் நான் தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் ஆள் மனசில் அஸ்திவாரம் போட்ட மாதிரி எல்லா மனுஷனுக்கும் கண்டிப்பாக இது இருக்கும். டீஃபால்ட்டாக இது இருக்கும், யூனிக்னஸாக இருக்கணுங்கிறது. ஒரு முடிவெட்டுறதுலேருந்து ப்ரொஃபஷனல் லைஃப்லேருந்து பர்சனல் லைஃப் வரைக்கும் எல்லாத்துலேயும் யூனிக்னஸாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ நான் சொன்னதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பாருங்கள். சுற்றி நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யும், உன்னை சுற்றி ஹேட்டட் ஸ்ப்ரெட் பண்ண தான் செய்வாங்க, உன்னை சுற்றி காசிப் பேச தான் செய்வாங்க. ஆனால் அவங்களோட சேர்ந்து நீயும் டார்க்னஸை ஸ்ப்ரெட் பண்ண போறியா, இல்லை தனித்துவமாக இருந்து உன்னோட பேச்சுலையும் உன்னோட ஆக்ஷன்ஸ்லையும் உன்னோட பிஹேவியர்லையும் லைட்னஸை ஸ்ப்ரெட் பண்ண போறியா. இந்த லைட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நீ பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு எதுன்னு அவசியமே கிடையாது. யாராவது கன்ஃபியூஷனில் இருக்காங்களா, கொஞ்சம் கிளாரிட்டி கொடு. யாராச்சும் கஷ்டப்படுற மாதிரி தெரியுதா, பணங்காசு தேவையே கிடையாது, ஆறுதலாக 4 வார்த்தை போதும். யாராச்சும் ரொம்ப ஆழ்ந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா, சொக்கா சூப்பராக இருக்குனே அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்படியே உன்னை இக்னோர் பண்ணுவாங்க, ஆனால் நீ போனதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவனோட மைண்ட் செட்டவே நீ மாற்றி விட்டுட்டு போயிட்ட. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் நீ அவனுக்கு பண்ணது. பி த லைட் அண்ட் ஸ்ப்ரெட் த லைட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலியமாகவே லைட்னஸை ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும்.